Hi friends, welcome to VividTech. இன்னைக்கு நம்ம Android மொபைலில் வந்து chat பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து Viber ஆப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ Viber ஆப் வந்து ரொம்பவே நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த Viber ஆப்பில் வந்து நம்ம நிறையவே வந்து chat பண்ணுவோம். ஸோ இப்படி chat பண்ண ஹிஸ்ட்ரியை, அதாவது நம்ம மெசேஜ் ஹிஸ்ட்ரியை வந்து delete பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவை ஏற்படும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம Viber ஆப்பில் வந்து chat ஹிஸ்ட்ரியாக மெசேஜஸ் வந்து எப்படி delete பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் வந்து மெசேஜ் ஹிஸ்ட்ரியை வந்து எப்படி டிலீட் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் வைபர் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் பாருங்கள் மோர் அப்படின்னு கொடுத்து 3 டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதையுமே கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. செட்டிங்ஸ் உள்ள போனதுக்கு அப்புறமா இதில் கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையுமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கிளியர் மெசேஜ் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதையுமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே வந்து டிலீட் ஹிஸ்ட்ரி, திஸ் வில் பி டிலீட் ஆல் யோர் வைபர் மெசேஜ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கிளியர் அப்படின்றத கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து உங்களுடைய மெசேஜஸ் எல்லாமே வந்து ஹிஸ்ட்ரி வந்து ஃபுல்லாகவே கிளியர் ஆகிரும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வைபர் ஆப்பில் வந்து மெசேஜ் ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம கிளியர் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.